சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்பகல் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்தது வலிக்கும் மனத்தையும் முறைக்கும் நிசிக்கிறவருக்கும் வரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பவர் தமக்குள் நிறை புகழ் உரைக்க செயல் தாராய் முருகா. பொன்மைகரை பெற்ற புதல்மை உன் அன்னையாம், பொருளுக்கு ஒரு அதிபதியாம், பொற்பகல் விமானம் தனி தோழி நீர் கொண்ட பொறமளு உன் தந்தையாம். கண்மலர் படை சூழும் மூவுலகிலும் ஆழ்வான், பார்க்கில ஒரு பெண் தந்தான், பாரீர் பெரு செல்வம் உற்ற நீர் கோவண பண்ணாரமை வருவது ஏன். சகல உலகினருக்கும் என் நாட்டோர்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும் இந்த வள்ளிக்கும் நல்வாழ்வு அளிப்பதற்காக முருகப்பெருமான் வீட்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வள்ளியாகப்பட்டவள் வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ சரவண பொய்கையில் நீராடி சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்
சொல்லுங்க. காத்து தானே, நான் என்ன பண்ணேன்? சத்தத்தை குறைக்கணும்னா நீங்க குறைச்சிருவீங்க, இங்க பாட முடியும், நான் என்ன செய்ய? ஹலோ சார், என்ன ஹலோ ஹலோ கல்விவெட்டியில கை பிறக்கும். ஹலோ நல்லா இருக்க அப்படியே விடுங்க, இந்த சவுண்ட் நல்லா குறைச்சு. ஹலோ கல்விவெட்டியில கை பிறக்கும், மான் வீட்டில் கஸ்தூரி பிறக்கும், மாடு வீட்டில் குரணி பிறக்கும், மனிதன் வீட்டில் மணி பிறக்கும் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டிய முத்தமிழ் முருகனை தத்தெடுத்த அடி பராசக்தி அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளை, அண்டமில்லா பூத்தாளை என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை வணங்க வேண்டும். ஆத்தாளை மீனாட்சி அம்மனை வணங்க வேண்டும், பராசக்தியை வணங்க வேண்டும், முத்துமாரியம்மனை வணங்க வேண்டும். எப்படி? செல்லாத்தா, ஹலோ செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, என் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. சேட்டை சேட்டை எம்புடி சேட்டை, இதுவும் நல்லா தானே இருக்கு, இப்படித்தானே இருக்கணும். ஆமா, ஆகையினாலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஒன்று ஐவகை நிலைகளிலே குறிஞ்சி நிலமான நிலத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான் அழிக்க முடியாத சூரபதமனை அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தனியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். கோபத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செந்தனி என்று சொல்லக்கூடிய முழுமையான தானியத்தை பயிர் செய்திருக்கின்றோம். அதை அறுவடை செய்து முருகனுக்கு படைத்தோம் என்றால் மனம் குளிர்ந்து மக்களுக்கும் இந்த வழியாகி எனக்கும் காட்சி அளிப்பார் என்ற ஐதீகத்தின்படி நம்பிராஜனுக்கும் நங்கை மகனிக்கும் வளர்ப்பு மகளாக பிறந்து கானம் பாடி கொண்டிருக்கின்றேன்.
முருகப்பெருமானை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை மனதுக்குள்ள வெளியாகப்பட்டவள் எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் என்றார். மாமரத்தே பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, மாமரத்தே பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்தே நிலையெடுத்து ஓர்வையாக்கி மூடவா, கண்ணா புதினாடகம் பிரிவில் அலகீரிடும், மாமரத்தே பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்தே நிலையெடுத்து ஓர்வையாக்கி மூடவா. மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். 1 வயதல்ல 2 வயதல்ல 5 வயதிலிருந்து முருகன் வர வேண்டும், வள்ளிக்கு மணமாலை தர வேண்டும். எப்பொழுது வருவார் வருவார் என்று வள்ளி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றேன். நஞ்சை நிலம் இருக்கு, நஞ்சை நிலம் இருக்கு, புஞ்சை நிலம் இருக்கு. நஞ்சன்னா என்ன, புஞ்சன்னா என்ன அப்படின்றது பெரும்பாலும் விவசாயிக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. ஆனா சில பேர் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாது. நஞ்சை நிலம் என்பது நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல புஞ்சை நிலம். நஞ்சை நிலம் அது வயல், வயல் சார்ந்த இடம். அதாவது கரம்பை அடித்து குளத்தங்கரையில குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய கரம்பை இருக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய சத்து. எதுக்காக அந்த கரம்பைக்கு எவ்வளவு சத்து வந்தது அப்படின்னா, மழை பெய்யும் பொழுது எல்லா பக்கமும் இருந்துட்டு வர தண்ணி வாரி வழியாக குளத்துக்கு தான் போய் சேரும். கம்மாயா இருந்தாலும் குளமா இருந்தாலும் ஆறா இருந்தாலும்
அப்பேற்பட்ட எல்லா இடத்துலயும் வரக்கூடிய மண்ணுடைய சக்திகள் அனைத்தும் அந்த கரம்ப மண்ணுல இருக்கும். அந்த கரம்பையை எடுத்து சென்று அதை கொண்டு போய் நஞ்சை நிலம் என்று சொல்லக்கூடிய வயல்ல போடுவாங்க. அந்த வயல்ல போட்டு நடவு நட்டா அப்படி பொண்ணு போல விளையும். அது நஞ்சை நிலம். புஞ்சை நிலம் என்ன? வானம் பார்த்த பூமிங்க நம்ம இருக்க பார்த்தீங்களா, இதுக்கு பேரு தான் புஞ்சை நிலம். இந்த புஞ்சை நிலம் எல்லாம் என்ன போடுவாங்க தெரியுமா? வயல்ல போய் தட்டாம்பயிறு போட முடியாது, கொள்ளு போட முடியாது, உளுந்து போட முடியாது, அப்புறம் என்னங்க இந்த தோரம் பருப்பு அது போட முடியாது. இது வந்து புஞ்சை நிலத்துல தான் போடணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புஞ்சை நிலம் எங்கெங்க இருக்கோ அத்தனை புஞ்சை நிலத்திலையும் பிளாட் போட்டாங்க இன்னைக்கு. அப்ப இந்த தானியம் எல்லாம் எங்க இருந்து விளைய வைக்க முடியும்? இந்த தானியத்தெல்லாம் எப்படி நம்ம உற்பத்தி பண்ண முடியும்? 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்குது. எதற்காக நடக்குது அப்படின்னா ஆங்காங்கே தானியங்களை சேர்த்து வைக்கிறாங்க. இதுதான் உண்மை. உலகம் என்பது உருண்டை. இந்த உருண்டை சுனாமி எப்ப வரும்ன்றது தெரியாது. வந்துச்சுல, சென்னைக்கு ஒரு தடவை வந்துச்சுல்ல. அப்ப இந்த உலகம் என்பது உருண்டை வடிவம். எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை பிரளயம் வந்தால், அந்த பிரளயம் வந்தா உலகம் அழிந்தால் மனிதன் வாழக்கூடிய இந்த கோயில்ல வரகு, கம்பு, சோளம், கேப்ப இந்த தானியன்றது ரொம்ப தங்கத்துக்கு சமமானது. இந்த தானியங்களை கோயில்ல வைக்கும் பொழுது கலசத்துல இடியாகப்பட்டது அந்த இடத்துக்கு வராது. அதுக்காக வச்சாலும் விஞ்ஞான ரீதியாக உண்மையிலே அந்த தானியங்கள்லாம் அழிஞ்சிச்சுன்னா எடுக்க முடியாது. அதனாலே ஒரு பிரளயம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த உலகத்துக்கு இதுல இருக்கக்கூடிய தானியங்களை எடுத்து மனிதர்கள் மறுபிறப்பில் பிறந்தாலும் அந்த தானியங்களை எடுத்து பயிரிட்டு விளைய வைத்து அந்த கோயிலுக்காகவும் மனிதர் உணவுக்காகவும் பத்திரப்படுத்தி வைக்கணும், பத்திரமா வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அங்க தானியங்களை பத்திரமா வைக்கிறது. ஆனா இப்ப தானியம் எல்லாம் கிடைக்குதா பாத்துக்கங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து தீபாவளிக்கு தான் இட்லி கிடைக்கும். உண்மையா பொய்யா? சோறு எப்ப கிடைக்கும்? முக்கியமான நாளுக்கு தான் சோறு கிடைக்கும். அது வந்து சோறு சாப்பிட்றவங்க எல்லாம் அந்த காலத்துல வந்து பணக்காரவங்க. நம்ம வீட்டுல எல்லாம் கூழ் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாம் சோறு சாப்பிடுறோம். பணக்கார வீட்டுல வந்து கூழ் அப்படியே விதவிதமா கிண்டி குடிக்கிறாங்க. என்ன காரணம்? எல்லாம் சுகரு. அத மாதிரியா? அப்ப நம்மளுடைய உணவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மறந்த உணவா சாப்பிட்டு இருக்காங்க. மறந்து இல்லாத மனிதர் இருக்காங்களா? பேக் வச்சிருப்பாங்க, பார்த்தா மாத்திரை போட்டு இருக்கும், அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதற்காக காரணம் அப்படின்னா மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சைவமா சாப்பிடுறீங்களோ 100 வயசு மனிதனுடைய ஆயுள் 100ன்றாங்க. 120 வயசு மனிதனுக்கு உண்மையிலே ஆயுசு 120 வருடம். அந்த 120 வருடம் பெரியவங்க எல்லாம் வாழ்றாங்க. 120 வருடம் வந்து இன்னைக்கு ஒரு சில இடத்துல ஆணோ பெண்ணோ பாட்டி பாட்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? குண்டா ஆயுசா வாழ்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒல்லியாத்தான் இருப்பாங்க. 120 வயசு வரைக்கும் வாழ்றவங்க பாத்தீங்கன்னா எலும்பு தோலுமா தான் இருப்பாங்க. எங்கேயாவது பருமம்னா இருக்கிறவங்க 120 வயசு 100 வயசுக்கு வாழ்றாங்கல்ல. காரணம் என்ன அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு உணவை குறைச்சு பாதி வயிறு தான் சாப்பிட சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது எந்திரிச்சிருங்க. இதங்க உண்மை. 3 வேளை சாப்பாட்டுக்கு இடையில கடல மிட்டாய், தேன் மிட்டாய், மிச்சர், காரச்சம், அலுவா, பூந்தி, அது இது என்னங்க மிஸ்னாங்க? தேன் மிட்டாய்ங்க. என்ன அதாவது வைத்தியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பசிக்கு போனோன்னு பாருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நீங்க எங்க வேணாலும் போங்களேன், வைத்தியரை போய் பாருங்க, எங்க டயத்துக்கு சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. இந்த டைம் என்பது என்ன? 9 மணிக்குள்ள காலையில சாப்பிட்டுருங்க, நாங்களாம் 11 மணி ஆகும் அப்படிம்பாங்க. அது பெருமை அல்ல. வயிறு எந்த அளவுக்கு அது உள்ள புழுன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல அது கொடுத்தாத்தான் அந்த உணவு செரிமானம் ஆகும்.
9 மணில இருந்து 11 12 மணி வரைக்கும் நம்ம உணவு கொடுத்த காலையில கொடுத்த உணவை அது தின்னு செமிக்க வைக்கிற நேரத்துல 11 மணிக்கு உணவை போட்டா நல்லா இருக்குமா? அப்ப என்ன ஆகும்? ஏழுக்கு மாறா போயிடும். அப்போ 1 மணி 1:30 மணிக்குள்ள மதியானம் சாப்பாடு. இதுல இருந்து 7 மணி அதிகபட்சம் 7:30 இரவுல சாப்பிடுறாங்க. இரவுல சாப்பிடும் போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பாட்டுக்கு அப்புறம் உட்காந்துட்டு பேசி இருந்துட்டு 3 மணி நேரம் டைம் எடுத்து போய் சாப்பிடுங்கன்றாங்க. ஆனா அப்படியே நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டு உடனே படுத்துறது. அப்ப என்ன ஆகும்? இந்த வயிற்றுல இருக்கிற கனமாகப்பட்டது அப்படியே இழுத்து 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 வயிறை பெருசாக்கிறோம். சாப்பிட்டவன படுத்தா. அப்ப பெருசாக ஆக என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சாப்பிட்டா எப்படி இருப்போம்? இப்படி இருப்போம். அப்ப எப்படிங்க நம்ம காலத்துக்கு வாழ முடியும்? ஆகையினாலே எவ்வளவுக்கு எவ்வளவு சைவம் சாப்பிடுறீங்களோ அசைவத்தை விட்டுருங்க, அதனால எதுவுமே கிடையாது. ஆகையினாலே இந்த புஞ்சை நிலத்துல இங்கே நம்ம பயிரிட்டு இருக்கின்றோம். அதை அறுவடை செய்து முருகனுக்கு படைத்தோம் என்றால் மனங்குளிர்ந்து மக்களுக்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இனி சான்றோர்களுக்கும் காட்சியளிப்பார் என்ற ஐதீகத்தின்படி இங்க 5 வயசுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி காத்திருக்கேன் தெரியுமா? சொல்லவா? உன் பார்வையில் உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. உன் பார்வையில் 1000 உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிறம் உன்னை நினைக்கிறேன், நினைவிடாலே அடைக்கிறேன். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. அசைத்து இசைத்தது வரை கரம்தான், இசைத்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சீலும் பொலிதான், கழுத்தில் இருப்பது வளம்பொலிதான். இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும். மறைத்த மகத்திரை திறப்பாயோ, திறந்து அகத்திரை இருப்பாயோ. இருந்து விருந்து 2 மனம் இணைய உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிறம் உன்னை நினைக்கிறேன், நினைவிடாலே அடைக்கிறேன். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. அனைத்து நனைந்தது நனையதோ, அடுத்த அடி என்ன எடுப்பது நான். படுக்கை விரித்தது உனக்கெனத்தான், இருப்பை வளைத்தேனே அழைத்திடத்தான். நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன். மறைத்த முகத்திரை திறப்பாயோ, திறந்து அகத்திரை இருப்பாயோ. இருந்து மறந்து 2 மனம் இணைய உன் பார்வையில் 1000 நிறம் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அடைக்கிறேன். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நான். இதெல்லாம் வரிசையா பாடணும், வரிசையா நாடணும். எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு நேசப்பட்டு இந்த இடத்துக்குலாம் இந்த மணிக்கு நம்ம வந்ததில்லை. இந்த மணிக்கு நான் வந்தது இல்லைங்க, இந்த வருஷம் தான் வந்திருக்கோம். ஏன்னா அப்பேற்பட்ட
எப்பேற்பட்ட வந்த மேடையிலே பேர் எடுக்கணும். வந்த நடிகர்கள் என்ன சொல்லுவாங்க, பக்கமளமா இருந்தாலும் அது வந்து நடிகர்களா இருந்தாலும் இந்த ஊருக்கு போறோம், இந்த இடத்துக்கு போறோம், இந்த இடத்துல நல்ல பேர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அது மைச்சட்டுக்காரில இருந்து எல்லாருமே தான் நினைப்போம். அருமையான கொஞ்சம் பேர் இருந்தாலும் சுத்தி நாடகம் நடக்குது, சுத்தி நாடகம் 5 நாடகம் நடக்குது. அதனாலதான் இந்த பக்கம் அதிகமான கூட்டம் இருக்கும். இன்னைக்கு கம்மியா இருக்குன்னா இருக்கிறவங்க நிகழ்ச்சி முடியும் வரை விடியும் வரை எங்கும் செல்லாமல் இந்த இடத்திலே இருங்க. வந்திருக்கிற நடிகர் எல்லாம் நல்ல நடிகர்கள். ஆமா, நல்ல அருமையான ஒளிபரிக்க அருமையான பக்கங்களும் இந்த இடத்துல இருந்து ஆதரவாக நிகழ்ச்சி முடியும் வரை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டீங்கன்னா இருக்கிறவங்க நேத்து ராத்திரி இல்லைங்க, நான் பாடலைங்க. இதெல்லாம் இளைஞர்கள் இருந்தா பாடலாம். இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. தம்பி அப்படின்னு சொன்னா, அக்கா நீங்க நிறைய மெலோடி பாடுவீங்க, அந்த மாதிரி பாட்டு பாடுவீங்க, கொணற்ற பாட்டெல்லாம் பாடுவீங்க, ஆனா பெரியவங்களா இருக்காங்க, பழைய பாட்டு பாடுங்க அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் எங்கனையாவது இளைஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரே ஒரு பாடல் எப்படி தெரியுமா? அந்த நிலாவத்தானா கையில பொடிச்சே சொல்லுமா, ரசவுக்காக அந்த நிலாவத்தானா கையில பொடிச்சே, ரசவுக்காக அந்த நிலாவத்தானா கையில பொடிச்சே, ரசவுக்காக இங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ண மூடு நான் காட்டுறேன், இங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ண மூடு நான் காட்டுறேன், அந்த நிலாவத்தானா அடுக்கு மல்லிகை எல்லாம் பாடலாம். இளைஞர்கள் இருக்கும் நேரத்துல பாடலாம். ஆகையினாலே ஆறுமுகா சரவணா பரமலிங்க அருள் கந்தா கடம்பா திருக்குமரா வானவர் குறை தீர்த்த வடிவேலா
சூரவதை செய்ய வந்த சுப்பிரமணியா சண்முகா சராச்சரா சத்தியமைந்தா சங்கரன் புதல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பெண் வந்த அன்பு முருகா அறுவர் அருள் பால் உண்ட கார்த்திகையா என்னால் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பேன். எந்த வள்ளிக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வாரி வாரி வழங்க வேண்டும் முருகா. கல்வி செல்வம் வீரம் அல்லை அனைத்தையும் தர வேண்டும் முருகா முருகா என்று அந்த முருகனை மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டு பாலிருக்கும் பழமிருக்கும் பசியிருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது பாலிருக்கும் நிறைய பாடிக்கொண்டிருக்கலாம். காலதாமதம் அப்படின்றதுக்கு ஒண்ணு வேலை இல்லாம நம்ம தான் இன்னைக்கு நம்ம பார்த்து என்ன செய்யறோமோ அதுதான் இன்னைக்கு. அதான உண்மை. எப்படி இருந்தாலும் 5:30க்கு விடிய வைக்கணும். கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்காரன் மேற்க பார்ப்பான். எப்படி எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லி வச்சிருக்கிறான். அப்படியே சொல்லிட்டாங்க. அப்ப கூத்தாடினா நாங்க கிடையாது. அப்போ சிவபெருமான் தான் கூத்தாடி. தில்லையில் ஆடினார் சிவபெருமான் திருக்கூத்து அம்பலத்துல. நாங்க ஆடுறோம் சம்பளத்துல. அவர் தில்லையில ஆடினார் அம்பலத்துல, நாங்க ஆடுறோம் சம்பளத்துல. அவர் தில்லையில ஆடினார் ஆத்தாளுடைய எல்லையில நாங்க ஆடுறோம். ஏன்னா சிவபெருமான் படைக்கும் பரமசிவன் இந்த உலகத்துல படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொன்னோம்.
படைக்கிறதுக்கு பிரம்மனை சொன்னோம், காக்கிறதுக்கு யார சொன்னோம்? மகாவிஷ்ணு சொன்னோம். அழித்தலுக்கு ருத்ரர் வடிவம், சிவனுடைய அம்சம் ருத்ரர். ருத்ரர் தான் சிவனுடைய அம்சம், அழிக்கும் கடவுள். தர்மங்களை அநீதிகளை அழிக்கக்கூடியவர் ருத்ரர். ஆனா சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அல்ல. சிவபெருமானி யார் வழிபட்டாலும் சோதனை செய்வார்னு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. சிவபெருமானை வழிபடுறதும் அவரை நம்புறதும் சிவன் வேற அல்ல, முருகன் வேற அல்ல. தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றவன் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட பராசக்தி அப்பாவுக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியவில்லை என்பதற்காக கை கட்டி வாய்ப்பத்தி மண்டிக்கிட்டு உட்கார சொல்லியடா என் புருஷனை, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப நீ அப்படின்னு பிள்ளைய திட்டுனா. அப்பதான் கேட்டாரு, உன் புருஷன் என்னை விட ஒரு எழுத்து கம்மிம்மா, நமச்சிவாயம் என 5 எழுத்து அவருக்கு, சரவண பவ என்ற 6 எழுத்து எனக்கு, அவரை விட நான் எந்த விதத்திலும் குறவில்லை, குறைஞ்ச ஆளு கிடையாது. அதற்குத்தான் சொன்னாங்க, கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குது போல அப்படின்னு சொன்னாங்க. திருச்செந்தூர்ல சூரனுடைய வதம் நடக்குது. சூரனுடைய வதம் நடக்கும் பொழுது அங்கே எந்த தெய்வம் வருது அவரை காப்பாத்த? அதுக்கு தாங்க மலையேறி போனாலும் மச்சின தெய்வம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. மச்சினன்னு ஒண்ணுதான், மருமகனும் ஒண்ணுதான். மச்சின யாரு? பொண்டாட்டியோட அண்ணனோ தம்பியோ மச்சினே. அக்கா மகளை எத்தனை பேர் கட்டுறாங்க? கட்டுறாங்களா இல்லையா? அந்த மச்சினை மருமகனா வந்துட்டா மலையேறி போனாலும் மச்சின தெய்வம் வேணும் அப்படின்னாங்க. அப்ப முருகப்பெருமான் மருமகன் யாருக்கு? யாருக்குங்க மருமகன்? விஷ்ணுவுக்கு மருமகன். விஷ்ணு அங்க என்ன வருவாரு? அப்படியே பறந்து வருவாரு வச்சில. கிருஷ்ணராகப்பட்டவர் அங்கே பறந்து கழுகு வடிவத்தில் வருவாரு. யாரை காப்பதற்கு? மருமகனை முருகப்பெருமானை காப்பதற்கு. எங்கு இருந்தாலும் எப்படி பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் வந்து துணையா தாய்மாமனா இருந்தாரோ அதை போன்று கிரேதாயுகம் திரேதாயுகம் துபாவரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய அங்கே இருந்தாலும் அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அங்கே மருமகனை காக்கிறதுக்கு சூரனை வதம் செய்யும் பொழுது அங்கேயும் வந்துடுறாரு. எப்படி இருந்தாலும் மருமகனை காக்கிறதுல மாமனார் மாறி முடியாதுங்க. அப்பேற்பட்ட முருகப்பெருமா இந்த உலகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமானை மாலையிட்டு உங்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும், மனங்குளிர உங்கள்கிட்ட வாழ்த்து வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆனா முருகப்பெருமான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, நான் கூப்பிட்டா உடனே வந்துருவாரு. பெண்களுக்கு அவ்வளவு ஒரு வசிய தன்மை இருக்கு. பெண்கள்லாம் வசியப்படுத்துற தன்மை. இப்ப நம்ம வந்து பெண்கள் மட்டும் வசியப்படுத்துறது இல்ல, நீங்களும் வசியப்படுத்துறீங்க. ஏன்னா அஷ்டமா சித்துக்கள் 8 வகை. அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம். அஷ்டமா சித்துக்கள். அனிமானா பெரியதை சின்னதாக்கக்கூடியது, லகிமானா சிறியதை பெரியதாக்கக்கூடியது, மகிமான கனமானதை லேசாக்கக்கூடியது, கரிமான லேசானதை கனமாக்கக்கூடியது, பிராத்தியம் அப்படின்னா தங்கு தடையின்றி எல்லா உலகம் போகலாம், வானத்தை மேல் பறக்கலாம், கடல் மேல் நடக்கலாம். பிரகாமியம் கூடு விட்டு கூடு பாஞ்சு, கூடு விட்டு கூடு பாஞ்சு அதெல்லாம் இருக்கு. ஒருத்தலை ஏவி விடுறது, மந்திரிச்சு விடுறது, செத்தவன இந்த அவனை போய் குடி, அவனை கல்யாணமே ஆக விடாம பண்ணு, இதுதாங்க கூடு விட்டு கூடு பாயிருது. அதெல்லாம் உண்மை பொய் அப்படின்றதெல்லாம் இல்ல, உண்மை. அப்ப கூடு விட்டு கூடு பாயிருது. ஈசத்துவம் என்றால் 3 வகை தொழிலையும் தன் விருப்பம் போல செய்கிறது. வசித்துவம் அப்படின்னா யாருக்கு தெரியுமா சொல்லும்? நம்மை போன்று கலைஞர்களுக்கு தான் சொல்லும். வசிப்படுத்துற தன்மை எப்படின்னா எல்லாருடைய கண்களும் நம்மளை பார்த்துதான் இருக்கும். பெட்டிக்காரர் என்ன பண்றாரு, மிருதங்காரர் என்ன பண்றாரு, ஆல்ரவுண்டர் தாளை என்ன பண்ணுது, வள்ளியக்கா என்ன பண்றாங்க, மைச்சடிக்காரர் எப்படி இருக்காரு அப்படின்னு வசியப்படுத்துற தன்மை. ஒவ்வொன்றையும் கவனிப்பாங்க. அவங்களுக்கு பாட தெரியாது, ஆனா எந்த இடத்துல அவங்க தாளம் விட்டு பாடுறாங்க, எந்த இடத்துல சுதி விட்டு பாடுறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க, எப்படி மைக் போடுறாரு, இந்த அக்கா எப்படி பாடுது, எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க அவங்க. புரியுதுங்களா? அதான் இசையால் வசமாகாத இதயம் உண்டோ அப்படின்னாங்க. இவங்க நல்லா போய்கிட்டு இருப்பாங்க. வாரியா எம்ஜிஆர் பாட்டு ஓடுது, நின்னியா இந்த பாட்டை கேட்டு போவோம் அப்படின்னு பெரியவங்க நின்றுவாங்க தானே. அப்ப பாட தெரியாட்டி அதை கேட்பாங்கல்ல. அந்த ஞானத்தை பராசக்தி கொடுத்துருக்கிறான்.
அதை போன்று முருகப்பெருமான் நான் கூப்பிட்டா வந்துருவாரு. அந்த பாருங்க வராரு, இங்க பாருங்க 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 வேலை முடிச்சுட்டு வராரு. மன்னவன் வந்தானடி தோழி அது முருகனம்மா நானா மன்னவன் வந்தானடி தோழி பஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே கணைந்து கண்டவன் வந்தானடி தோழி பஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே இருந்து கண்டவன் வந்தானடி மாயவனோ தூயவனோ தாயவனோ நானறியே மாயவனோ தூயவனோ தாயவனோ நானறியே வந்தவன் வந்தானடி தோழி செந்தமிழ் சொல்லடத்தே இசை தொடுமே வந்த தங்கத்திலே
எனக்கும் பக்கா மேளத்துக்கும் சேர்த்து ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பு செய்த அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நன்றி.